பிப்ரவரி 17 பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது தமிழ்நாடு அரசு. தேர்தலுக்கு முன்பாக பட்ஜெட் என்பதால் எதிர்பார்ப்பு எகிரி இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி வரும் சொல்றாங்களே, உண்மையா? கல்வி கடன் ரத்து சாத்தியம் ஆகுமா? விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னு பேச்சு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது, உண்மையா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை, அதாவது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் நடப்பதற்கு சற்று முன்னர் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது புதிய அரசு அமைவதற்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிதியாண்டு முடிஞ்சு புதிய அரசு அமைவதற்கும் இடைப்பட்ட காலத்துக்கான செலவிற்கான ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது தாக்கல் செய்ய போறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் வருவது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய முக்கியமான மக்களை கவரக்கூடிய, மக்களின் ஓட்டுக்களை கவரக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகள் நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்னாடி தேர்தல்களிலும் கூட நிறைய அறிவிப்புகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுத்த பட்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்க முக்கியமாக பேசக்கூடக்கூடிய தள்ளுபடி, கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது, நகைக்கடனாக இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், விவசாய கடன் அப்படிங்கிற தள்ளுபடி அப்படிங்கிறது தான் மக்கள் இந்த முறை அதிகமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. முதல்ல நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு வருவோம். அதாவது நடுத்தர குடும்பத்தினர், நடுத்தரத்தை விட பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய குடும்பத்தினர் இதை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. கூட்டுறவு சங்கங்கள்ல நகைகளை வைத்து அதை மீட்க முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கை கொடுத்து தூக்கிவிடும் காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்யுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, நகையுடைய விலை அப்படிங்கிறது மிக அதிகமாக, ஒரு பவுன் அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபாய் செய்கூலி சேதாரத்தோடு 1,30,000 பேருக்கு மேல போகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவிலான தொகை இதற்கு தேவைப்பட வேண்டிய சூழல் இருக்கு. முதல்லயே தமிழ்நாடு அரசு 9 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கக்கூடிய இந்த நிலையில இது போன்ற அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இன்னொரு புறம் முழுவதுமாக கடன் ரத்து செய்யப்பட்டால், நகைக்கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்படாது. குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு 2 பவுன் 3 பவுன் உள்ள, அதாவது 20 பவுன் வச்சிருந்தாலும் 30 பவுன் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லா தள்ளுபடி ஆகாது. ஒரு 2 பவுனும் 3 பவுன் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு அதை மட்டும் தள்ளுபடி செய்வதற்கான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அது போன்ற அறிவிப்புகள் வரும் பட்சத்திலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மிடில் கிளாஸ்கள் மத்தியில் ஏற்படுது. கூட்டுறவு சங்கங்களுக்கு நகை தான் தள்ளுபடி பண்ண போறாங்க. இப்போ பெரும்பாலானவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நகைகள் வைக்க தொடங்கியிருக்காங்க. ஏன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் மற்ற பேங்க்ல வைப்பது கடினமாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் கூட்டுறவு சங்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிமையாக்கி இருக்கும் பொழுது பெரும்பாலான நபர்கள் கூட்டுறவு சங்கத்தில் நகை அடமானம் வைத்து தங்களை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பணம் பெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற அறிவிப்புகள் வரும் பொழுது எப்படியாவது நகை திருப்பி விட வேண்டும் அப்படின்னு கனவுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கைபிடித்து தூக்கிவிடக்கூடிய காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்யக்கூடியதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய கடன்களையும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்து மாணவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய கல்வி கடன் ரத்து. தமிழ்நாடு தன்னுடைய திமுக அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே முழுவதுமாக கல்வி கடன் ரத்து செய்வோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான அறிவிப்புகள் பெருமாறியாக வரல, குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாணவர்கள் படித்து முடித்து வேலை கிடைக்காமலோ வேலை தேடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அழுத்தத்தை தந்துட்டு இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வேலை அமையாது, குறிப்பிட்ட சேலரி, நமக்கு எதிர்பார்த்த சேலரி கொடுக்கக்கூடிய வேலை அமையாமல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வி கடன் அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய தாக்கத்தை மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தும். ஓட்டு அரசியலுக்காகவே செய்தாலும் கூட மாணவர்கள் அதனால் மிகப்பெரிய பயனை பெறுவார்கள். அது அவங்களுக்கான அடுத்த, அதாவது தன்னுடைய தலைமுறையை உயர்த்தி கொள்வதற்கு இந்த ஒரு அழுத்தத்திலிருந்து வெளிப்பட்டு வருவது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதாவது மனித சக்தி, அதாவது இளைஞர் சக்தி ஃபுல் ஃபோர்ஸில் அவங்களோட பணியிலையோ அவங்களோட பிஸ்னஸ்லையோ செலுத்துறதுக்கு இது ஒரு ஊக்கம் கொடுப்பது போன்றதாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பெரிய மக்கள் தொகை விவசாயத்தை சார்ந்தவர்களாகவோ விவசாய கூலிகளாகவோ தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் விவசாயிகள், அதாவது கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்பட்ட விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் இருக்கு. சமீபத்தில் நடந்த அந்த விவசாய அந்த கொள்முதல் விலை, கரும்பு கொள்முதல், நெல் கொள்முதல் விலை அதிகரிக்கப்படுமா போன்ற எதிர்பார்ப்புகள் விவசாயிகள் மத்தியில் பெருவாரியாக இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது போன்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் பட்சத்தில் மக்கள்கிட்ட மணி ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகரிக்கும். மக்கள் அதிகமாக செலவு செய்வாங்க, தேவை அதிகரிக்கும். தேவை அதிகரிக்கும் பொழுது உற்பத்தியும் அதிகரிக்கும் பொழுது அதற்கான தொழிலாளர்களும் அதிகமாக தேவைப்படுவாங்க, வேலை வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த போன்ற விஷயங்கள் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இருக்குமா அப்படிங்கிறது தான் இந்த மாணவர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், எல்லாத்துடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக
இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசின் கடனையும் நினைவில் கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? வரக்கூடிய பட்ஜெட்டில் இது போன்ற கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.